திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமுத கணேஸ்வரர் என்பதை பற்றிய விளக்கத்தை ஞானகுரு இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள். நாம் இந்த உடலிலே வாழும் காலத்தில் 9வது நிலையில் தான் இருக்கின்றோம். அதாவது நரசிம்ம அவதாரம், தீமைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அருள் மகரிஷிகளின் அருள் சக்திகள் நாங்கள் பெற வேண்டும் என்று உயிரோடு ஒன்றி நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றுவதுதான் நரசிம்ம அவதாரம். ஒரு நொடி பொழுதும் அருள் மகரிஷிகளின் சக்திகளை எடுத்து இப்படி வளர்த்து கொண்டே வந்தால் அடுத்து கல்கி ஒளியின் சரீரமாக, நிலையான சரீரமாக நாம் பெறுகின்றோம். அதற்குத்தான் மார்க்கண்டேயன் என்ற கதையை எல்லாம் ஞானிகள் அன்று காட்டினார்கள். என்றும் 16, அதாவது மார்க்கண்டேயன் என்ற தத்துவத்தின் பிரகாரம் யமனையே அவன் சிறைப்பிடித்தான், யமனை வீழ்த்தினான், யமனை சம்ஹாரம் செய்தான் என்று இந்த தத்துவத்தை தான் திருக்கடையூர் அமுத கணேஸ்வரர் ஆலயத்தில் ஞானிகள் நமக்கு காட்டியுள்ளார்கள். அதாவது விண்ணில் இருக்கக்கூடிய உயிர் பூமிக்குள் விஜயம் செய்த பின் சுவைமிக்க அமுதமாக கணேஸ்வரனாக தனக்குள் சேர்த்து அந்த ஒளியின் சரீரமாக அசுத்தத்தை நீக்கி என்றும் 16ஆக ஒளியின் தன்மையாக அது சேர்ந்தது. அதாவது சுவைமிக்க அமுதம் என்று சொன்னால் பல கோடி சரீரங்கள் பெற்று கடைசியிலே நாம் முழுமை பெறக்கூடிய கல்கி என்ற நிலை, கணங்களுக்கெல்லாம் ஈசா என்று இந்த உடலான இதில் இருக்கக்கூடிய அத்தனை குணங்களுக்கும் ஈசனாக இருந்து இந்த உடலையே, இந்த உயிர்தான் சுவைமிக்க நிலையாக 10வது நிலை அடையக்கூடிய தகுதியாக நமக்கு சேர்த்து கொடுத்தது. அதைத்தான் சுவைமிக்க அமுதம் என்று சொல்லி சுவைமிக்க அமுதமாக கணேஸ்வரனாக சேர்த்து ஒளியின் சரீரமாக, ஏன்னா இந்த சரீரத்தில் மனிதனாக வாழும் காலத்தில் தான் நம்மை அறியாது சேரக்கூடிய அசுத்தங்கள் நீக்கி என்றும் 16ஆக ஒளியின் தன்மையாக நாம் சேர முடியும். அதைத்தான் அமுத கணேஸ்வரர் என்று காட்டுகின்றார்கள். அந்த கோவிலிலே பார்த்தோம் என்றால் ஸ்தல விருட்சம் பிஞ்சிலம் கொடி, அதாவது பிஞ்சி இளம் கொடி என்றால் இந்த உயிர் என்றுமே இளமை பருவமாக என்றும் 16ஆக இருக்கின்றது. நம் உணர்வுகள் அனைத்தையும் இந்த உயிரை போன்றே என்றும் 16ஆக பிஞ்சிலம் கொடியாக நாம் அவ்வாறு உயிரை போன்றே ஆக வேண்டும் என்று காட்டுகின்றார்கள். ஏன்னா அந்த கொடியை எடுத்துக்கொண்டால் அது எல்லாவற்றிலும் பட்டு அது ஒட்டியே தழுவி படரும் பிஞ்சிலம் கொடி. அது கொடி அது படர்ந்து எப்படி தன் சத்தை எடுத்து வளர்கின்றதோ அது படர்வது போல் நாம் இந்த அருள் மகரிஷிகளின் உணர்வுகளின் சத்தை நமக்குள் வலிமைமிக்கதாக மாற்றி அது எல்லோருடைய உடல்களுக்கும் உணர்வுகளுக்குள்ளும் அந்த மகரிஷியின் சக்தி பெற வேண்டும் என்று அங்கே அதை இந்த கொடி படர்வது போல மகரிஷி உணர்வுகளை அங்கே படரச் செய்து எல்லோருக்கும் அது பெறக்கூடிய பாக்கியமாக நம்முடைய மூச்சலைகள் செயல்பட்டு அருமையான வழிகளிலே வளர்க்க வேண்டும். அதுதான் இங்கே கூட்டு தியானம் என்று சொல்வது. அது கூட்டமைப்பாக தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து உயிராத்மாக்களும் எல்லா மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் வளர்த்து கொண்டே அந்த வரக்கூடிய தத்துவமாகத்தான் அந்த கொடி பிஞ்சிலம் கொடி என்று அது படர்வது போன்று நாம் அருள் உணர்வுகளை படரச் செய்து என்றும் 16ஆக இளமை பருவமாக உயிரோடு ஒன்றி அந்த ஒளியின் நிலையில் நாம் பெற முடியும். ஆக நரசிம்ம அவதாரம் என்று என்றும் 16 என்ற நிலையை அடைய இந்த தியானத்தை நாம் செய்ய வேண்டும் என்று காட்டுகின்றார்கள். அதை விடுத்து யாரோ செய்வார் எவ்வளவு செய்வார் என்ற நிலைகளுக்கு பதிலாக குருநாதர் இங்கே உங்களை நீங்கள் நம்புங்கள், உங்கள் உயிரை கடவுளாக மதியுங்கள், இந்த உடலான ஆலயத்தை மதித்து மகரிஷி நற்சக்திகளை விளையச் செய்து நீங்களும் அதை பருகி அனைவரையும் பருகும்படி செய்யுங்கள், எல்லோருக்கும் அந்த மகரிஷி நற்சக்திகளை பெறும்படி செய்யுங்கள் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்.